உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் ராசிக்குள்ளே வர்றார். வாக்கியப்படி ராசிக்குள்ளே வர்றார். அதான் முக்கியமான விஷயம். நம்ம பார்க்குறது திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்மத்தில் சனி அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு உதயமாகும். மீளா துயரத்தில் இருக்கின்ற மீன ராசி அன்பர்களுக்கு மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது உண்மை. ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் தடையில்லா வருமானமாக வரும். இவ்வளோ நாட்களாக நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, அதுக்கான ஊதியம் கிடச்சிருக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய உழைப்பே தனி. அதாவது எத்தனை மணி நேரம்னாலும் வேலை பார்க்குறேன், எனக்கான ஊதியம் கொடு, எனக்கு அந்த மதிப்பை கொடு போதும்னு நினைக்கிற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் ஆசைப்பட மாட்டீங்க. இந்த அப்படி வேணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். நான் நிம்மதியாக வாழணும்ப்பா, சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்க உங்களை சந்தோஷம்னா என்னன்னு கேட்க வச்சுட்டாரு ராகு. நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் மீன ராசிக்காரங்க அழகாக தொட்டியில் அதாவது தண்ணி தொட்டிக்குள்ள மீன் எப்படி அழகாக இருந்துச்சோ, அதே மீனை தரையில் போட்டால் எப்படி துள்ளி குதிக்குமோ, ஒரு துடிக்குமோ, அதே மாதிரி உங்களை 5 வருஷத்தை துடிக்க வச்சுட்டாங்க. உங்கள் கூட உள்ள அத்தனை அன்பர்களுமே நல்ல உள்ளம் என்று நம்பிய ஒரு என்ன சொல்கிறேன், துரோகிகள்னு சொல்லலாம். அப்படியே உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் தண்ணி தொட்டிக்குள்ளே போய் நீந்தக்கூடிய பாக்கியம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம். அதை என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா நீ சௌக்கியமா அப்படின்னு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. யார் சொன்னது? கருடன் சொன்னது. அதே மாதிரி தான், உங்களை தண்ணி தொட்டிலேருந்து கீழே போட்டுட்டு எப்படி இருக்க ரச்சா, எப்படி இருக்க, என்னம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்ட அத்தனை பேருமே உங்களை கெடுத்தவங்க, உங்களை வச்சு செஞ்சவங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். கூட இருக்கிற உண்மையான உறவுகளுக்கு மதிப்பளித்து தேவையில்லாத உறவுகளை டெலீட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுற வார்த்தைகள், செயல்பாடுகள் ரியாலிட்டியாக சனி பகவான் கேட்குது. சனி பகவான் வராரு, உங்கள் சங்கடங்களை விளக்க போகிறாரு என்பது உண்மை. அப்போ இந்த கோச்சார கிரகமான சனி பகவான் நட்சத்திர ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கடன் சுமை விலக போகுது. என்னைய பொறுத்தவரை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசினாலும் சரி, அதே போல் நம்மளுடைய கும்பராசியாக இருந்தாலும் சரி, கடன் வாங்குறாங்க அப்படின்னா 80% உங்களுக்காக வாங்க மாட்டீங்க. எங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தேன், எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன், என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேன், என் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா உடலை அரைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன், இல்லை என் நண்பன் என்னை ரொம்ப பாசம் வச்சுருக்கான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற நிலைமை தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த சுமைகளை தாங்கி கொண்டு சிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் உள்ள என்ன சொன்னால் மிகப்பெரிய கடவுள்.
நீங்கலாம் மிகப்பெரிய மகான்னு சொல்லலாம். கடவுளா யாரையும் நம்ம சொல்ல முடியாது, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மிகப்பெரிய மகான். அப்போ உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் வரப்போகுது. கடன் சுமையிலேருந்து மீளப் போறீங்க. தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரப்போகுது. மாமா உங்கள இவ்வளோ நாளா புரிஞ்சுக்கல, உங்க மேல அக்கறை காட்டல, உங்கள கேர் பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கல்ல, உங்க மாமா உங்கள புரிஞ்சுக்கிற போறாங்க. உங்க மேல அன்பு காட்டுவாங்க. உங்க உங்க மூலமாக உங்க தாய் மாமாவுக்கு நல்லது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அசால்ட்டா இருக்கீங்க. அன்டைம் சாப்பிடுறீங்க. தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் அந்த புட்டு, இந்த புட்டுன்னு தேவையில்லாத புட்ட சாப்பிட்டுட்டு, தேவையான உணவகத்தை எடுப்பது கிடையாது. தேவையான உணவகம், தேவையான உணவுகள், தேவையான நேரத்தில சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எப்பனாலும் சாப்பிடுவேன், எப்படினாலும் சாப்பிடுவேன்னா, ஹெல்த்ல பிரச்சனை வரும் என்பது கவனம். அதேபோல இந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான், அடுத்தவன் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், எதிர்த்த வீட்டுக்காரன் சொன்னான், அக்கா சொன்னா, தங்கச்சி சொன்னான், இல்ல அடுத்தவங்க சொன்னத கேட்டு முடிவெடுத்ததெல்லாம் நிப்பாட்டிட்டு, உங்க உள் மனசுக்குள்ள கேளுங்க. இத செஞ்சா ப்ளஸ் என்ன? இத செய்யாட்டி மைனஸ் என்ன? அப்படின்னு. ஸோ அத கேட்டு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நன்மை. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய மீன ராசிக்காரங்களுக்கு, இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். தன்னோட வாழ்க்கையே தியாகம். எப்படி? வாழ்க்கையே தியாகம். இப்போ படிக்க எக்ஸாம் போய் சின்ன பிள்ளையில நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் எழுதிருப்பீங்க. மத்தவங்கலாம் அவங்க உங்களுக்கு காப்பி குடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, தான் எழுதி முடிச்சோனே, பக்கத்தில யாராவது திரு திருன்னு முடிச்சிருந்தாங்கன்னா, "நான் வேணா உனக்கு குடுக்கட்டா? ஆப்ஷன் குடுக்கட்டா? நீ வேணா எழுதுறியாப்பா?" அப்படின்னு இயல்பாகவே படிப்பிலிருந்து, உங்களுடைய வேலையிலிருந்து, உங்க தொழிலிருந்து, உங்களுடைய முன்னேற்றத்திலிருந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க? சமமாக பிரிச்சு குடுத்து, பிரிச்சு குடுத்து, இப்ப உங்களுடைய நிலைமையே சரியான நிலையில இல்ல. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்களுக்கு நல்ல நிலை வரப்போகிறது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மாற்றங்களையும், ஏற்றங்களையும் கொடுக்கப் போறார். பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்க போது. விட்டுப்போன உறவுகள் தேடி வரும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். இவ்வளவு நாட்களா உங்க குடும்பத்தில உங்கள அங்கீகரிக்காம, உங்கள பத்தி கேர் பண்ணாம, ஏதோ வாழ்றான், ஏதோ போறா, இவளுக்கு என்ன அப்படின்னு உங்கள தேவையில்லாத வார்த்தைகள பயன்படுத்தி கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா, அந்த நிலை மாறி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற, நம்ம குடும்பத்தை சுமந்த இந்த நபர் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் நம்ம குடும்பத்த நிர்ணயம் பண்ணாங்க. நம்ம தொழில நிர்ணயம் பண்ணாங்கன்னு உங்கள பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போயிருக்கு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேலாவது உங்களுக்காக வாழ கத்துக்கிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில உள்ள என்னென்ன விஷயங்கள்ல ப்ளஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல மைனஸ் இருக்குங்கிறத நீங்க ஃபில்டர் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா, நேர்மையான முறையில இருந்தீங்கன்னா, கெட்ட பேரோ, அவமானமோ, கஷ்டமோ, கவலையோ உங்கள விட்டு விலகிரும். உங்க பக்கத்துல வரவே வராது என்பது உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மீன ராசியில பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடம். நட்சத்திரத்தில் 27வது நட்சத்திரம். ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம், அனைவர் மீதும் அக்கறை, எல்லார் மீதும் தரிசனம் செய்யக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா ரேவதி தான். உங்களுக்கு அந்த சுயநலங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஒரு 4 வார்த்தை உங்கள்ட்ட அன்பா பேசிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு அடிமையாயிருவீங்க. அந்த அன்புக்கு அடிமையாறதுன்னா நீங்க தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய மைனஸ புரிஞ்சுகிட்டு, உங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. என்னைய பொறுத்தவரை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. பாசத்தால, ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கே தெரியுது, இத விட்டு எப்படா வருவோம்? நம்ம எப்போ ஃப்ரீடமா இருப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த ஃப்ரீடம் கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காத உறவுகள், நட்புகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? 8 அடி இல்ல, 80,000 அடி தள்ளி போப்போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டப்படும். தைரியம் கூடும், தன்னம்பிக்கை கூடும், உறவுகள் பலப்படும், கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்த உறவாக இருந்தாலும் சரி, பிரியக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி, சேருவதற்கான பாக்கியம் உண்டு. அதேபோல நம்முடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் வள காதலில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புண்டு. காதல் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. யார காதலிக்கிறோம்? அந்த காதல்ல உறுதியாக குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாதா? கூட பிறந்தவங்களுக்கு பாதிப்பு கிடையாதாங்கிறத நீங்க 2 பேரும் சுய ஜாதகத்த செக் பண்ணிட்டு முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையில நம்முடைய
மீன ராசியில பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கீங்க அப்படின்னா கவனமா இருங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயம் இயக்க போறீங்க. புதுசா ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா, அதில் கவனம் தேவை. அவசரப்பட்டு வெளிப்படையா சொல்லக்கூடாது. அத செய்ய போறேன், இத செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ கவனமா செஞ்சால் கவலை இல்லாத வாழ்க்கை, மீன ராசிக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை கோச்சார கிரகமான சனி பகவான் கொடுப்பார். நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை குடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம்ன்னு இருக்கு. இது வந்து ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க. ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா? அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை. பிறந்த தேதி, நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக, உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்ப ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.